எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில், அதாவது ஒரு கட்டத்திலேருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து 30 நாள் அப்படிங்கிறது இருப்பார். அப்போ 30 நாள் அப்படிங்கிறது கடந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது, தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது. ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கால்குலேட் பண்ணணும். இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணலாம். அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம். குரு அப்படின்னு வருஷ கிரகம், சனி அப்படின்னு 2.5 வருஷம் இருப்பார், ராகு கேது அப்படின்னு 1.5 வருஷம் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு, உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு, இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு, உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு, இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு, உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது, இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது, இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு 3ஆம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார். அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். புரியறதுங்களா? அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை, எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும், ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே போல் இப்போ சனி அப்படின்னு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா, சனி அப்படின்னு வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பத்திலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி கிடையாது, வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா. அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படின்னு பார்க்கணும். ராகு கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு. அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசினருக்கும் பலனாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப நாளாக மனசில் உறுத்திட்டு இருந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களோட கையால் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த சூழ்நிலை அப்படி விஷயம் இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது. அதாவது 2026ஆம் ஆண்டு பிறந்ததற்கு பிறகு நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். இது வந்து உங்களோட ஆசையாக இருந்ததுன்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்திற்கு புறம்பான சில செயல்களை செய்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் இந்த 2026ஆம் ஆண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும், ஆனால் அது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் அப்படிங்கிறதாகி உங்களுக்கு நிறைய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிகமான நேரத்தை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்களோட கூடி குழாவி மகிழ முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். தனவரவு அப்படி ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படி 2026ஆம் ஆண்டு இருக்கும். அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது அப்படிங்கிறது செகண்டரி. ஆனால் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் திரிகோண ஸ்தானத்தில் சனி அப்படின்னு மாறினதற்கு பிறகு, அதாவது திரிகோண ஸ்தானத்தில் சனி இருந்தால் மிகவும் யோகம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் குழந்தையால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறதுல வந்து நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஆவீங்க. அதாவது ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது படிப்படியாக வந்து குறைவதற்கு, அதாவது மன மகிழ்ச்சி அப்படி விஷயம் இருக்கும் பொழுது இந்த உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து 8ல் இருக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு 12ஆம்
இடத்துக்கு கிடைக்கும். 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம்னு சொல்லுவோம். பணம் அப்படிங்கிறது செலவு பண்ணுறது யோசிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பணம் செலவு பண்ணுறது யோசிக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா 2ஆம் பாவத்துக்கும் குரு பார்வைங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் அதற்கு ஏற்றாறு போல் ஒரு இன்கம் அப்படின்னு உங்களுடைய ஜாதத்துக்கு வரும். நல்ல சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய தன்மை உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது. வீடு ரெனோவேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது. இல்லைனா வண்டி வாகனம் அப்படின்னு வாங்கக்கூடிய யோகமும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். வேலை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் அப்படி விஷயம் இருக்காது. அந்த வேலை அப்படிங்கிற விஷயம் செய்கிறது போயிட்டு அடிமை தொழில் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு நீங்களே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். அதாவது இது தொடங்கினாலும் இதன் மூலிமா நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலிமா ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சொஃபஸ்டிகேட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது 2026ஆம் ஆண்டு இந்த குரு அப்படிங்கிறது மாறினதற்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். உங்களுக்கு என்ன தசா புத்தி அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு ராகு தசையாகவோ அல்லது கேது தசையாகவோ நடந்தாலும் கூட இந்த 2026 அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். உங்களுடைய ஜாதகம் நடக்கக்கூடிய தசை அப்படி சுக்கிர தசையாக இருந்தது அப்படின்னா அந்த சுக்கிரன் அப்படின்னு உங்களுடைய ஜாதத்துக்கு 7ஆம் இடத்துக்கு மட்டும் இல்லை 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் குரு அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு பார்ப்பாரு அப்படிங்கிறதுனாலையும் சுக்கிர தசையும் உங்களுடைய ஜாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். எந்த தசாபுத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த 2026ஆம் ஆண்டு உங்களை ரொம்ப பெருசாக ஒன்றும் உங்களை பாதிக்காது. அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது அந்த சேர்க்கை அப்படிங்கிறது சரியாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களை இம்பேக்ட் அப்படி உங்களுக்கு பண்ணுமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு பெருசாக பாதிப்பு அப்படி கொடுக்கவே கொடுக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்கள் தான். நீங்கள் போய் அனாவசியமாக மற்றவங்க விஷயத்தில் தலையிடவும் மாட்டீங்க, மற்றவங்க வந்து உங்கள் விஷயத்தில் தலையிடணும் அப்படிங்கிறத விரும்பவும் மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு உண்டான முயற்சி அப்படி நிறைய செய்வீங்க. நீங்கள் செய்யவே இல்லைனாலும் கூட எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். சூரிய தசையாகவோ சூரிய புத்தியாகவோ சந்திர தசையாகவோ சந்திர புத்தியாகவோ இருந்ததுன்னா அது வந்து உங்களோட பொருளாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற சொல்லலாம். ஒரு மேன்மை அப்படிங்கிற அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுடைய ஜாதகம் கொடுக்கும். அதாவது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. அதாவது ரன்னிங் 9 to 5 அப்படிங்கிற ஜாபில் நீங்கள் ஓடிட்டே இருந்த ஒரு நபர் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து உங்களுக்கு வந்து இந்த 2026ஆம் ஆண்டு இந்த குரு மாறினதற்கு பிறகும் சனி அப்படிங்கிறது வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆனதற்கு பிறகும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. புரியுறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் 9962410058. நன்றி, வணக்கம்.